ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 17. காமில் ஒவ்வொருவரும் தன் காலத்தில் சிறந்தவரே ஆவார். அந்த முர்ஷிதே காமில் என்று சொல்பவர் ஷரியத்தின் இல்மு போதிக்கும் மதரசாக்களை அறிந்தவராக இருந்து தாலிப்களாகிய சிஷ்யர்களுக்கு சிறிது அஸ்ரார்களை சொல்லிக் கொடுத்தாலும் மார்க்க சட்டம் பேசும் அந்த ஃபக்கீஹ்கள் இந்த மாரிஃபத்தின் பேச்சுக்களை கேட்டு திடுக்கிட்டு சித்தம் குலைந்து விடுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய அறிவாற்றல் முர்ஷிதே காமிலின் ஞானத்தின் முன் ஜஹல் எனும் அறியாமையாகும். இந்த நிலை பல்வேறு காலங்களிலும் இருந்தே வந்துள்ளது. எனவே ஷேகானவர் தம்முடைய கமாலியத்தினால் தம் காலத்தில் சிறந்தவராக திகழ்கின்றார். தமது கமாலியத்தால் இவர் தம் ஞான போதனையினால் தமது காலத்தை அலங்கரிக்கின்றார். உண்மையில் இவர் தம் ஞான போதனையால் தமது காலத்தை அலங்கரிப்பதுடன் தாமே அலங்காரமாகவும் விளங்குகின்றார். இந்த நிலைமையில் தம்முடைய ஞானகுருவான முர்ஷிதே காமிலை அவருடைய முரீதுகள் அனைவரும் போற்றிக் கொண்டாட வேண்டும். குர்பே ஷுஹூதிக்கு நூரே ஹிதாயத் வேண்டும். நண்பனே, குர்பே ஈஜாசி என்பது இறைவனை தேடுவதாகும். குர்பே ஷுஹூதி என்பது நான் எனும் கவனத்தை, அதாவது மஜாசியை விட்டு விடுதலை பெறுவதாகும். குர்பே ஷுஹூதியானது ஹிதாயத்தின் ஒளி பெறாவிடின் கைகூடாது. எனவே உனக்கு அல்லாஹு தாலா உன்னுடைய இயற்கை நல்லமைப்பிற்கிணங்க தன் புறத்திலிருந்து பேரொளியை கொடுத்து அருள் புரிந்தால் இது உன் பாக்கியமாகும். அவுலியாக்களும் அன்பியாக்களும் இவ்வாறான விசேட பாக்கியம் கிடைப்பதுண்டு. அவுலியாக்களுக்கும் அன்பியாக்களுக்கும் இவ்வாறான விசேட பாக்கியம் கிடைப்பதுண்டு. இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்தால் இறை ஒளியினால் பகிரங்க காட்சிகள் மறைந்து போய்விடும். இது ஸ்தூல சம்பந்தங்களை விட்டு வெளியேற்றி குர்பே இலாகியின் பக்கம் உன்னை கொண்டு போகும். அதுவரை உன் நிலை இம்கானி எனும் வெளித்தோற்றம்தான். எனவே நீ ஸ்தூல உலகத்தில் இருந்தாலும் சரி, சூட்சும உலகத்தில் இருந்தாலும் சரி, இதனால் உனக்கு சில சமயங்களில் உள்ளமை தோன்றும், சில சமயங்களில் இல்லாமை தோன்றும். இல்மே காலும் இல்மே காலும். இல்மே கால் என்பது வெளிப்படையான கல்வி அறிவாகும். இல்மே ஹாலின் பொருட்டினால் அமலிலும் வணக்கத்திலும் ஒருவித பரவச நிலை ஹால் உண்டாகும். அப்போது அல்லாஹுவுக்கும் அடியானுக்கும் இடையிலுள்ள திரை விலகி போய்விடும். இந்த நிலை இல்மே காலை விட மிகவும் சிறந்ததாகும். கால் எனும் ஏட்டுக்கல்வியினால் அமல்களின் தராதரங்களை அறிவதுதான் குறிக்கோளாக இருக்கின்றது. ஆனால் அமல் புரிவதால் தஜல்லியாத் இலாஹி எனும் இறைவனின் திருவருள் ஜோதி உண்டாகும். அமல் செய்பவருக்கு வெளிப்படையான இல்மு இல்லாவிடினும் சரி, அமலானது உடலோடு மட்டுமில்லாமல் உயிரோடும் கலந்ததாக இருக்க வேண்டும். இல்லையேல் அந்த அமல் பூரண வணக்கமாக மாட்டாது. ஹக்கை மறைப்பது உன் வுஜூது எனும் திரையையே. ஞான மார்க்கத்தில் செல்லும் சாலிக் எனும் சாதகன் சில சமயங்களில் ஹக்கின் பாதையில் தடைப்பட்டு நின்று விடலாம். அப்படி தட்டுண்டு நின்று விடுபவர் மூர்த்ததாகி விடுவார். ஹக்கின் பாதையில் இப்படிப்பட்ட தடைகளும் திரைகளும் உண்டு. இந்த திரைகள் எப்படிப்பட்டவதாக இருப்பினும் அவற்றை விட்டும் முகம் திருப்பிக் கொள்ள வேண்டும். எதுவரை உன்னுடைய வுஜூது நான் எனும் பாசம் நிலைத்திருக்குமோ அதுவரை அல்லாஹு தாலா தன்னுடைய அஸ்மா சிஃபாத் எனும் திரைகளுக்கு அப்பால் உன்னை விட்டு மறைந்தே இருப்பான். எதுவரை உன்னுடைய வுஜூத் எனும் நான் எனும் பாசம் நிலைத்திருக்குமோ அதுவரை அல்லாஹு தாலா தன்னுடைய அஸ்மா சிஃபாத் எனும் திரைகளுக்கு அப்பால் உன்னை விட்டு மறைந்தே இருப்பான். எனவே உன்னுடைய வுஜூது மறைந்து அழிந்து போனால்தான் நீ எல்லா திரைகளையும் கடந்து செல்வாய். ஆதனினால் ஹக்கை விட்டும் உன்னை தடுக்கும் திரை உன்னுடைய வுஜூதாகிய நீ என்னும் கவனமேயாகும். ஹக்கை விட்டும் உன்னை தடுக்கும் திரை உன்னுடைய வுஜூதாகிய நீ எனும் உன் கவனமேயாகும். இதை நீ கடந்து விட்டால் ஹக்கு உன்னை விட அருகிலாகி விடுவான். அதாவது உனக்கும் ஹக்குக்கும் இடையிலே திரை இருக்க மாட்டாது. ஒளியின் துளியானவனே, நீ முற்றும் ஒளிமயமாகிவிடு. ஒளியின் துளியானவனே, நீ முற்றும் ஒளிமயமானவனாகிவிடு. அதற்கு வழி நீ உன்னை விட்டு வெளிப்பட்டு
சதானந்தத்தில் ஆகிவிடு. அதற்கு வழி நீ உன்னை விட்டும் வெளிப்பட்டு சதானந்தத்தில் ஆகிவிடு என்று மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்கள் பாடல் ஒன்றிலே கூறியுள்ளார்கள்.